السلام عليكم ورحمة الله وبركاته. عن عائشة رضي الله تعالى عنها قالت அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு அத்தயம்முன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலப்பக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபி தனஉலிஹி வ தரஜுலிஹி வ தஹூரிஹி வ ஃபீ ஷானிஹி குல்லிஹி. செருப்பு அணிவதிலும் தலை வாருவதிலும் சுத்தம் செய்வதிலும் மற்ற ஏனைய எல்லா காரியங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்தை விரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்திலும் வலதுபுறத்தை முற்படுத்த வேண்டும், அதை விரும்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும். அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மனிதன் பயன்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வலதுபுறத்தை தான் விரும்பணும், அதை தான் முற்படுத்த வேண்டும். ஆடை அணிவது, ஒரு சட்டை போடுறது அல்லது பேண்ட் போடுறது, செருப்பு அணிவது, மஸ்ஜிதுக்குள் நுழைவது, மிஸ்வாக் செய்வது, சுர்மா இடுவது, உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை களைவது, மொட்டை அடிப்பது, தலை வாருவது, ஒழு செய்கின்ற பொழுது உடல் உறுப்புகளை கழுவுவது, பைத்துல் கலா பாத்ரூமில் இருந்து வெளியே வருவது, சாப்பிடுவது, குடிப்பது, முசாஃபஹா செய்வது, இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் வலதுபுறத்தை ஃபஸ்ட்டு செய்கிறது, ஆரம்பிக்கிறது, அது முஸ்தஹப்பான விஷயமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இப்போ நாம் பள்ளிவாசலுக்குள் சஃப்புகளை அமைக்கிற விஷயத்தை, அதனுடைய சட்டங்களை, ஒழுங்குகளை பார்த்து வருகிறோம். சஃப்புகளை பொறுத்தவரை இமாமுக்கு இடதுபுறத்தில் நிற்பதை காட்டிலும் வலதுபுறத்தில் நிற்பது ஆகச் சிறந்தது என்பதாக ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லுகிறது. வலதுபுறத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களுடைய விசேஷமான துவா உண்டு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினி ஸுஃபூஃப். இமாமுக்கு வலதுபுறத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுகின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வலதுபுறத்தில் நிற்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, அப்படி நிற்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா இதா ஸல்லைனா ஸல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹபப்னா அன் நகூன அன் யமீனிஹி. பெருமானாருக்கு முன்னால் நாங்கள் தொழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வலதுபுறத்தில் நிற்பதையே நாங்கள் பிரியப்படுவோம். வலதுபுறத்தில் நிற்கிறதுக்கு பிரியப்படுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் இந்த ஹதீஸில் நேரடியாகவே வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுக்பீலு அலைனா பி வஜிகிஹி. பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்த உடனே வலது பக்கம் திரும்புவாங்க. வலது பக்கம் திரும்பி அப்படி உட்காந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க. முதல்ல நாங்கள் தான் பெருமானாருடைய முகத்தை பார்ப்போம். அந்த நூறானியத்தை பார்க்கக்கூடிய நசீப் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சுட்டு வர்றாங்க. தொழுகை அப்படின்னா அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த ஒரு நூறானியத்தை, அந்த ஒளி பிரகாசத்தை அவர்கள் அடைந்து விட்டு அப்படியே திரும்பும் பொழுது நாங்கள் பெருமானாருடைய முகத்தை முதல்ல பார்க்கக்கூடிய நசீப் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் தொழும் பொழுது வலதுபுறத்தில் உட்கார்ந்து தொழுகணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம், ஏற்கனவே சொன்னதை போன்று இமாமுக்கு வலதுபுறத்தில் நின்று தொழக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா, மலக்குமார்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கிடைப்பதாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. வலதுபுறம் நின்று தொழுவது ரொம்ப ஏற்றமானது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஹதீஸையும் நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வர்சித்து அல் இமாம். தொழுகைக்காக நிற்கிற பொழுது அங்கே தொழ வைக்கக்கூடிய இமாம் சஃப்புகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இமாம் மத்தியில் இருக்கணும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி சஃப்பு இருக்க இமாம் மத்தியில் இருப்பது அதுதான் ஏற்றமானது, அதுதான் சிறந்தது அப்படின்னு ஹதீஸ் நமக்கு சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க
நமக்கு அவர்களுடைய ஹதீஸிலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு ஆள் தொழ வைக்கிறாரு, பின்னால் ஒருத்தர் மட்டும் நிற்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து இமாமுக்கு ரைட் சைடில் நின்று தொழுவணும். 2 பேர் ஜமாத்தாக தொழுவணும்னு ஆசைப்பட்றாங்க, எங்கேயோ சஃபரில் வெளியே இருக்கும் பொழுது அப்படின்னா இமாம் நின்று தக்பீர் கட்ட போகிறார் அப்படின்னா அவருக்கு ரைட் சைடில் இமாமை ஒட்டி நின்று தொழுகிறோம். இன்னொருத்தர் ஜாயிண்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இமாமுக்கு நேராக பின்னால் வந்துடணும். பக்கத்தில் ரைட் சைடில் நிற்கக்கூடியவர் அவரும் பின்னால் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கணும். அதாவது இமாம் வந்து முன்னால் நிற்கணும், ரைட் சைடு ஏற்கனவே இன்னொரு பின்னாடி வந்துடணும், 2வது ஜாயிண்ட் ஆகினவர் அவர் கூட சேர்ந்து நிற்கணும். 3வது ஆள் வந்து சேரும் பொழுது அவர் லெஃப்ட் சைடில் வந்து நிற்கணும். ஆக மொத்தத்தில் இமாம் வந்து ஓரமாக போயிடக்கூடாது. லெஃப்ட் சைடோ வலது சைடோ ஓரமாக போயிடாமல் சஃப்புக்கு நடுவில் இமாம் இருப்பது தான் ரொம்ப ஏற்றமானது. இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. சரி, இப்போ வலதுபுறம் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வலதுபுறத்தில் போய் நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் இமாம் வந்து ஓரமாக போயிடுவார், இமாம் சைடாக ஆயிடுவார் சஃப்புக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாது. அப்போது இந்த 2 ஹதீஸையும் நமக்கு ஒன்று சேர்த்து விளக்கம் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வலதுபுறம் ஏற்றமானது தான். ஆனால் எப்போ அப்படின்னா இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடிய மக்களுடைய அணிவகுப்பு 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வலதுபுறத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். உதாரணமாக இமாமுக்கு பின்னால் சஃபு நிற்கிது, முதல் சஃபோ 2வது சஃபோ, இமாமுடைய லெஃப்ட் சைடும் 5 பேர் நிற்கிறாங்க, இமாமுடைய ரைட் சைட்லேயும் 5 பேர் நிற்கிறாங்க, 2 சைடும் சமமாக இருக்குது அப்படின்னா 11வது ஆளாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் ரைட் சைடில் நிற்கிறத பிரியப்படணும், லெஃப்ட் சைடில் போகக்கூடாது, ரைட் சைடுக்கு போகணும். இமாமுக்கு வந்து ரைட் சைட்லேயே ரொம்ப அதிகமான பேர் நிற்கிறாங்க, 10 பேர் நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடில் 5 பேர் தான் நிற்கிறாங்க. இப்போ வந்து 15வது ஆளாக 16வது ஆளாக ஒருத்தர் வராது அப்படின்னா இப்போ அவர் ரைட் சைடுக்கு போகக்கூடாது, லெஃப்ட் சைடுக்கு தான் போகணும். ஏன்னா லெஃப்ட் சைடு காலியாக இருக்குது, லெஃப்ட் சைடை வந்து பூர்த்தியாக்காமல் மறுபடியும் ரைட் சைடில் வந்துடக்கூடாது. இப்படிலாம் இந்த கவனத்தில் வைத்தா தான் வந்து இமாம் நடுவில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். இதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். வலதுபுறம் ஏற்றமானது தான், அதே சமயத்தில் இடதுபுறம் மொத்தமாக காலியாகிற அளவுக்கு நாம் விட்டுவிடாமல் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு நிறைய சட்ட நுணுக்கங்கள் சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செய்தோம் என்றால் நமக்கு முழுமையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.